ஹாய் ஹலோ நம்பரீஸ், நான் தான் உங்களோட ஹரிரா. ரொம்ப நாள் ஆச்சுல இந்த எஃப்எஃப்லாம் பார்த்து. எனக்கு தெரியும் இதுக்காண்டி நிறைய பேர் வெயிட் பண்றதா சொன்னீங்க. ஐம் ரியலி சாரிடா. இனிமேல் நம்ம ஒவ்வொரு எஃப்எஃபா பார்த்துடலாம். டேய், நான் ஹார்ட்லெஸ் நீங்க மொத்தமா முடிச்சு விட்டுட்டு அடுத்து கான்ட்ராக்ட் மேரேஜ் இதையும் தொடலான் இருக்கேன், சிக்ஸ் ஹஸ்பண்டையும். நீங்க என்ன சொல்றீங்க? வேணா ஜவ்வாட்டம் இழுக்குது ஹார்ட்லெஸ் கிங் வேற. அதை நான் முடிச்சுட்டு அது ரெண்டையுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா? இப்போதைக்கு நான் எதையும் தொடுற ஐடியால இல்லை. செகண்ட் சேனல்ல வேற நம்ம ஸ்டெப் டாடி வேற போய்கிட்டு இருக்கான். அதுக்கு ஒன்னும் நான் எக்ஸ்பர்ட் போடல, ஒரு பார்ட் போட்டதோட இருக்குது. அதையும் கொஞ்சம் பார்க்கணும். அதனால இப்போதைக்கு நான் ஹார்ட்லெஸ் கிங்க முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன்டா. முன்ன எனக்கு தெரிஞ்ச அதுல ஒரு 5 எபிசோட என்னமோ வரும்டா. வந்ததுக்கு அப்புறம் அது பினிஷ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்து கான்ட்ராக்ட் மேரேஜும் நம்ம டெவலப் ஹஸ்பண்ட் அதையும் பார்க்கலாம். அதே மாதிரி அரகண்ட் அதுவும் கேக்குறீங்க, அதெல்லாம் தொடரும் தான். பட் ஆனா என்ன பண்றது, எனக்கு நிறைய வேலையும் இருக்குது. அதுக்கப்புறம் வீடியோஸ் வேற நான் நிறைய போட்டு வச்சிருக்கேன். அதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இனிமேல் கான்ட்ராக்ட் மேரேஜையும் சிக்ஸ் ஹஸ்பண்டையும் தொடர ஐடியால இருக்குடாமா, சரிங்களா? யாரும் கோச்சுக்காதீங்க. வேணா எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போலாம், எல்லாமே இன்கம்ப்ளீட்டா இருக்குது, சரிங்களா? சரி, ஓகே, பேசின வரைக்கும் போதும். இப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனே பார்த்தா ஜின்னாவை தான் காட்டுறாங்க. ஜின்னா அப்படியே அவங்க வீட்டுலதான் சோஃபால உட்காந்துட்டு உள்ள ஒரு மாதிரி அப்படியே பவுட் பண்ணிட்டே உட்காந்துருக்கு. அவங்க அம்மா தான் சொல்றாங்க, டேய் ஜிமினா, காலேஜுக்கு தானே போயிட்டு வந்தேன், ஏன் இப்படி மூஞ்சிய தொங்க போட்டுட்டு உட்காந்துருக்க? எப்பவுமே இந்நேரம் வந்த உடனே தயங்கு தயங்குன்னு சொல்லி குதிச்சுக்கிட்டு இருப்ப. இப்ப பார்த்தா என் பிள்ளை இவ்வளவு சமத்தா உட்காந்துருக்கே இப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கும் போது நம்ம ஜிமினா தான் சொல்றான், அம்மா இன்னொரு தடவை நீ தயாங் பத்தி பேசாதம்மா, தயாங் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவங்க அம்மா கிட்ட சொல்ல போறான். அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல. ஒண்ணு இல்ல, போ நீ போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோஃபாலே படுத்துறான். அவங்க வீடு ஃபுல்லா பார்த்தா வெறும் தயாங்கோட போட்டோஸா தான் இருக்குது. இப்ப அப்படியே அந்த போட்டோஸ் எல்லாம் பாக்கலாம். நான் உன்னைக்கு எவ்வளவு நல்ல பையன் நினைச்சேன் தெரியுமா தயாங்? ஆனா நீ ரொம்ப ரொம்ப கெட்ட பையனா இருக்க, நீ ரொம்ப ரொம்ப மோசம். நான் உன்னை எப்படி எல்லாம் நினைச்சேன் தெரியுமா? நீ பார்க்கும் போது ரொம்ப கியூட்டா அழகா இருந்த. அந்த பாப்டி ஸ்மைல் இருக்கு பாத்தியா, அதை வச்சு நிறைய பேர் உன் பின்னாடியே சுத்துவாங்க. அப்பதான் எனக்கு எப்படி கோபம் வரும் தெரியுமா? நான் கூட உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ ரொம்ப இன்னசென்ட்னு நினைச்சேன். ஆனா அப்படிலாம் கிடையாது, நீ ரொம்ப ரொம்ப கெட்ட பையனா இருக்க. நீ நீ எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ற? நான் இதை யார்கிட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே திரும்பி பார்க்கலாம். பார்த்தா அவங்க அம்மா கிச்சன்ல தான் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே பிள்ளை அப்படியே எந்திரிச்சு கிட்டக்க போகுது. அம்மா அம்மா, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணுமா? டேய், இங்கதானே இருக்கிறேன், சொல்லி தொலைடா அப்படின்ட்டு அவங்க அம்மா கேக்குறாங்க. இப்ப ஜிம்னாதான் அப்படியே பவுட் பண்ணிட்டு தாயங்கோட பிக்கதான் அப்படியே எடுத்து காட்டுது. அம்மா இங்க பாரு, இந்த பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசதான் திருப்புறாங்க. அவங்க அம்மா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அப்படியே கொல்ல வெறியில ஜிம்னாவை பாக்குறாங்க. ஜிம்னா அப்படியே ஒரு மாதிரி ஜர்க்கிலே பாக்குறான். அம்மா நீ இப்ப எல்லாம் பாக்காதம்மா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, எனக்கு பயமா இருக்கு. இங்க பாரு, நான் மட்டும் ஒரு உண்மை சொல்லணுமா? டேய், இத தாண்டா காலேஜ் விட்டு வந்ததுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. உன்கிட்ட நான் ஒரு உண்மை சொல்லணும்னு அதுக்கப்புறம் அதை சொல்லவே மாட்டேன். எனக்கு சொல்ல பிடிக்கல அப்படின்ட்டு போயிடுவா. அப்படி இல்லைன்னா இப்ப மூடு இல்லைம்ப. எனக்கு புரியலடா, என்னதாண்டா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேக்குறாங்க. இப்ப அப்படியே ஜிம்னா தான் சொல்லுது, அம்மா இங்க பாரு, எனக்கு தயாங்கு தெரியும்ல, பிடிஎஸ்ல இருக்கால தயாங்கு. ஆமா தெரியும், அதான் வீடு முழுக்க அவன் போட்டோ தானே ஒட்டி வச்சிருக்க, அப்புறம் எப்படி அவனுக்கு தெரியாம இருக்கும்? அம்மா அதுதான்மா, நீ சொல்றது பொறுமையா கேளு. சரி சொல்லி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே பாக்குறாங்க. அம்மா இன்னைக்கு தயாங்க எங்க காலேஜுக்கு வந்திருந்தானா, நான் அவன் பாட்டு பாடுறது பாக்கணும்னு சொல்லிட்டு நிஜமா போனேன்னா இப்படி சொல்லிட்டு அவன் நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். அவங்க அம்மா அப்படியே ஜிம்னாவை தான் பாக்குறாங்க. ஏண்டா இதெல்லாம் நடந்துச்சா? ஆமா மம்மி, ஆமா இதெல்லாம் நடந்துச்சு தெரியுமா, அவன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணான். ஐயோ, என் பிள்ளைக்கு மூளை அப்படியே முட்டி வரைக்கும் நிறைஞ்சிருக்குது போல. டேய், இதுதானா சொல்லுவேன், இந்த மாதிரி பாக்காதன்னு. அவன் மேல இருக்கிற பைத்தியத்துல நீயா கற்பனையா ஏதாவது சொல்றியா? மம்மி இன்னும் பார்த்து கற்பனையில புலம்புற மாதிரி தெரியுதா? இங்க பாரு மம்மி, நான் ஒண்ணு கற்பனையா சொல்லல, உண்மையிலேயே இதெல்லாம் நடந்துச்சு மம்மி. அவன் ரொம்ப பேட் பாயா இருக்கான், நீ ஏன் நம்ப மாட்டேங்கிற? என்ன நம்ப மம்மி. அவன் அவ்வளோ பெரிய ஐடலு உன்னை வந்து டீஸ் பண்ணான், இது என்ன நம்ப சொல்ற? ஆமா மம்மி, நம்ப மம்மி. அவன் பார்த்த பார்வையே எனக்கு பிடிக்குது தெரியுமா, அவன் ஒரு மாதிரி பார்த்தா மம்மி. டே இங்க பாரு ஜிமினா, என்கிட்ட வாங்கிருவ. ஒழுங்கு மரியாதையா நீ போய் நாளைக்கு ஏதோ கம்பெனில இருந்து ஆஃபர் வருதுன்னாங்களே, அதை போய் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அடிச்சு பத்துறாங்க. ஜிமினா தான் சொல்றான்,
மம்மி இங்க பாரு மம்மி, அது அவனோட கம்பெனி தான் மம்மி. நான் அவன் கம்பெனிக்கு போக மாட்டேன் மம்மி. நான் போனேன்னா உங்களுக்குள்ள உயிரோட வருவேன் கூட தெரியல தெரியுமா? அவன் பார்த்த பார்வையில என்ன அப்படியே எரிச்சு கொல்ற மாதிரி பார்த்தா மம்மி. என்ன நம்ப மம்மி. இங்க பாரு, நீ என்ன நாளைக்கு காலேஜ் போறதுக்கு கட்டடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? அதுக்குதான் இப்படி கதையெல்லாம் அளந்து விட்டுக்கிட்டு இருக்கியா? நோ மம்மி, புரிஞ்சுக்கோ மம்மி. அவன் ரொம்ப கெட்ட போய் மம்மி. மம்மி ஏய், ஒழுங்கு மரியாதையா போய் ஹோம்ஒர்க் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லும் போது ஜிமினா தான் அப்படியே பாவமா அவங்க அம்மாவை பாக்கலாம். மம்மி நான் மட்டும் நாளைக்கு அவன் ஆபீஸ்க்கு போனேன்னா உயிரோட வருவேனா என்னன்னு கூட தெரியல தெரியுமா? இதுவே டாடி இருந்திருந்தாங்கன்னா இங்க யாரும் சொல்றதெல்லாம் கேட்டிருப்பாங்க. டாடி இல்ல உனக்கு என் மேல பாசமே இல்லை, அதான் நான் இப்படி போனா உனக்கு என்ன நீ சொல்லிட்டு போறேன் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஸ்டெப்ஸ்ல தான் ஏறான். இப்ப அப்படியே ஜிமினாவோட அம்மா தான் பாக்குறாங்க. டேய் ஜிமினா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லும் போது நான் ஒண்ணு நிக்க மாட்டேன் போ. இந்த மாதிரி நம்ம ஜிமினா சொல்லும் போது அப்படியே ஜிமினாவோட அம்மா தான் சொல்றாங்க, அப்புறம் என்ன சொல்லும் படியில நிக்கிறேன், நிக்க மாட்டேன்னு சொன்னேன்ல, அப்படியே மேல ஏறி போக வேண்டியதானே. இங்க பாரு மம்மி, நீ என்ன ரொம்ப கிண்டல் பண்ற, நீ நம்ப மாட்டேங்கிற மம்மி. இங்க பாரு செல்லம், நானும் சொல்றது நல்லா கேட்டுக்கோ. நீ டைம் மேல இருக்கிற பைத்தியத்துல இந்த மாதிரி நீயா கற்பனையில ஏதோ நினைச்சுக்கிட்ட. அவனாவது உன்னை பாக்குறதாவது, இங்க காமெடி பண்ணக்கூடாது. நீ எப்படி இருக்கிற நல்லா கொஞ்சம் உன்னையும் உத்துப்பாரு அப்படிங்கும் போது நம்ம ஜிம்னாதான் அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் பாக்கலாம். ஏன் மம்மி நான் பாக்க எப்படி இருக்கேன் மம்மி? இந்த மாதிரி ஜிமினா கேட்கும் போது நம்ம ஜிமினோட அம்மா தான் சொல்றாங்க, நீ பாக்குறதுக்கு கோலா உருண்ட மாதிரி இருக்கிற, நல்லா புசுக்கு புசுக்குன்னு இருக்க தெரியுமா? அவனாவது உன்னை பாக்குறதாவது, அவனுக்கு எல்லாம் ஒல்லியா இருக்கிற பொண்ணுங்களை தான் பிடிக்கும். உன்ன மாதிரி கரடி குட்டி மாதிரி இருக்கிற பையனெல்லாம் பிடிக்குமா? இங்க பாரு, நீயா கற்பனையில ஏதோ யோசிக்கிற. நான் சொல்றது கேள்றா தங்கம். நீ இப்ப போய் நல்லா நாளைக்கு அவன் வச்சிருக்கிற இன்டர்வியூக்கு ரெடி ஆவியான், அதுக்கப்புறம் மம்மி கிட்ட வந்து சாப்பிடுவான், அப்புறம் படுத்து தூங்குவியான், காலையில நம்ம டயங்கோட கம்பெனிக்கு ஜாப்க்கு போவியான். இந்த மாதிரி உங்க அம்மா சொல்லும் போது நம்ம ஜிம்னா தான் சொல்றான், ஏமா அப்ப நான் பாக்குறதுக்கு கரடி குட்டி மாதிரி இருக்கிறேன்னா அப்ப அவ்வளோ அக்லியாவா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி பவுட் பண்ணிட்டு கேக்குறான். இப்ப அப்படியே ஜிம்னாவோட அம்மா தான் ஜிம்னாவோட கண்ணத்தை பிடிச்சிட்டே சொல்றாங்க, ஐயோ என்னோட பையனை பத்தி நான் அப்படி சொல்லுவேனா? நீ பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கடி செல்லம், உன்னை போய் நான் அப்படி சொல்லுவேனா? நீ கரடி குட்டி மாதிரி புசுக்கு புசுக்குன்னு இருக்க தெரியுமா? பாரு எவ்வளவு குழு குழுன்னு அழகா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே அவனுக்கு கிள்ளி வைக்கிறாங்க. நம்ம ஜிம்னா அப்படியே பாவமா பாக்கலாம். மம்மி எனக்கு அங்க போகவே பிடிக்கல தெரியுமா? எனக்கு தயங்க ரொம்ப பிடிக்கும் மம்மி, ஆனா அவன் பார்த்த பார்வை அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மாவுக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. பட் இருந்தாலும் ஜிம்னா கிட்ட அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே சமாதானப்படுத்தி மேல அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா ஜிம்னாக்கு மனசே வரல, அப்படியே மேல போய் படுத்துறான். இப்ப அவங்க அம்மா சாப்பிடுறது கூப்பிடுறாங்க, அப்பவும் ஜிம்னா வரல. ஜிம்னாவோட அம்மாக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஜிம்னாக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். ஜிம்னாவோட அம்மா தான் அப்படியே சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு அப்படியே ஜிம்னாவை பார்க்க தான் வராங்க. இந்த சைடு ஜிம்னா அப்படியே பெட்ல படுத்து கிடக்குறான். இப்ப அவங்க அம்மா அப்படியே பக்கத்துல வந்து உட்காந்துருக்காங்க. ஏய் இங்க பாரு, என்னோட மோச்சி குட்டில என்னோட கோழி குஞ்சுல எந்திரி பாப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. ஆனா ஜிம்னா எந்திரிக்க மாட்டேங்கிறான். மம்மி நான் ஒன்னும் கோழி குஞ்செல்லாம் கிடையாது, எனக்கு பசிக்கல, எனக்கு ஒன்னும் வேணாம். ஏன் எதுக்கு வேணாம்? என் பிள்ளைக்கு எதுக்கு வேணாம்? எந்திரிங்க எந்திரிங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே ஜிம்னா தான் எழுப்புறாங்க. ஜிம்னா சொல்றான், இல்ல மம்மி எனக்கு வேணாம், எனக்கு பசிக்கல. ஏன் பசிக்கல? மம்மி எனக்கு பசிக்கல மம்மி. இப்படி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா தான் சொல்றாங்க, சரி ஓகே நீ சாப்பிடல அப்ப நானும் சாப்பிட மாட்டேன், எனக்கும் சாப்பாடு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே தள்ளி வைக்கிறாங்க. இப்ப அப்படியே ஜிம்னாதான், மம்மி சாப்பிடு மம்மி, உன் ஹெல்த் எப்படி இருக்குது? நீ சாப்பிட்டாதானே நாளைக்குலாம் நீ என்ன நல்லா பாத்துக்குவ, அப்புறம் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு டாடி ஒண்ணுதான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு டாடி எப்படி இருப்பாங்கன்னே தெரியல, ஆனா நீ என்ன டாடியோட ரொம்ப நல்லா பாத்துக்கிறல்ல, நீ நல்லா இருந்தாதான் நானும் நல்லா இருப்பேன், நீ சாப்பிடு மம்மி. நான் இருக்கிறது காரணமே உனக்குதான், ஆனா நீ சாப்பிடாம நான் மட்டும் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? எனக்கு தெரியாதுப்பா, நீயும் சாப்பிடாப்பதான் நானும் சாப்பிடுவேன். மம்மி எனக்கு வேணாமே. அப்ப எனக்கும் வேணாம் அப்படின்னு அவங்க அம்மா அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. இப்ப அப்படியே ஜிம்னாதான் அந்த பிளேட் எடுத்துட்டு அவங்க அம்மா பக்கத்துல போயிட்டு ஜிம்னா அப்படியே ஊட்டி விடுறான். அவங்க அம்மா அப்படியே பாக்குறாங்க, நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு அப்பதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும் போது ஜிம்னாதான் சொல்றான், மம்மி நான் எடுத்து வச்சுட்டேன், இந்தா இப்ப நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டை கொடுக்குறான். அவங்க அம்மாவை எடுத்து அப்படியே சாப்பிடுறாங்க. இப்ப அவங்க அம்மா அப்படியே ஜிம்னாக்கு தான் ஊட்டி விடுறாங்க.
ஜிம்னாவோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு அவங்க அம்மா அப்படியே கீழே எந்திரிச்சு வந்து அந்த வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு அவங்க அப்படியே ஜிம்னா பக்கத்துலதான் வராங்க. ஜிம்னா படுத்து தூங்கிட்டான். அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஜிம்னா, நீ எப்பவுமே தயங்க பத்தி இப்படி சொல்ல மாட்ட, ஆனா நீயே தயங்க பத்தி இப்படி சொல்லும் போதே எனக்கு இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் அவன் உனக்கு ஜாப் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு தயங்க நீ தப்பா புரிஞ்சுக்கிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அவன் அப்படிப்பட்ட பையன் கிடையாது. வேணா அவன் ரொம்ப பெரிய ஐடல். உன்கிட்ட என்ன இருக்க போகுது அவனுக்கு? கண்டிப்பா அவன் உன்னை எதுவும் பண்ண மாட்டான்னு தான் நான் நம்புறேன். நீ சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே ஜிம்னாவை ஹக் பண்ணிட்டு அவங்களும் அப்படியே பக்கத்துல படுத்திருக்காங்க. இந்த சைடு ஜிம்னா நல்லா படுத்து தூங்குது. இப்ப அப்படியேதான் மார்னிங் விடியுது. மார்னிங்கே பார்த்தா நம்ம ஜிம்னாவை தான் கட்டுறாங்க. ஜிம்னா நல்லா பெட்ல படுத்து அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப அப்படியே ஜிம்னாவோட அம்மா தான் ஜிம்னாவை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. போட்டு குளுக்குன்னு குளுக்குறாங்க. ஆனா பிள்ளை எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. அவன் கண்ணெல்லாம் அப்படியே ஓபன் பண்ண முடியாம அப்படியே ஆஃப் ஐஸ்ல பாக்குறான். இப்ப அப்படியே ஜிம்னாவோட அம்மா தான் மறைக்கிறாங்க. டேய், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, ஒழுங்கு மரியாதையே இப்ப நீ எந்திரிச்சு போய் கிளம்ப போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கும் போது நம்ம ஜிம்னாதான் அப்படியே ஓரக்கண்ணால டைமையும் பாக்குறான். பார்த்துட்டு அப்படியே அவன் திருப்பி படுக்க போறான். மம்மி, உன்ன டைம் ஆனல, எனக்கு தூக்க விடுது, எனக்கு தூங்க விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுத்துறான். இப்ப அப்படியே ஜிம்னாவோட அம்மா தான் வெட்டி ஒரு உத வைக்கிறாங்க. அம்மா வலிக்குதுமா, என்னமும் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி கண்ணை தேய்ச்சிட்டே இருந்திருக்கான். டேய், மணி என்னாச்சு? 7:30 ஆச்சு. நீ காலேஜ் போறதுனா கூட உன்னை நான் 8 o'clock எழுப்பியிருப்பேன். ஆனா நீ இப்ப ஆபீஸ்ல ஒர்க் போகணும், மறந்துட்டியா? இன்னைக்கு தானே தயங்க இன்டர்வியூக்கு வர சொல்லியிருந்தான். இந்த தயங்குங்கிற பேச்ச கேட்டோன்னு ஃபுல்லா அப்படியே பெட்ஷீட்டை தான் இழுத்து போத்துட்டு தூங்குது. மம்மி, எனக்கு அவன் மூஞ்சி பார்க்க பிடிக்கல, நான் இங்கேயே தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே ஜிம்னாவோட அம்மா தான் அந்த பெட்ஷீட்டை பிடிச்சி இருக்கிறாங்க. ஆனா ஜிம்னா விடவே மாட்டேங்கிறான். மம்மி, அவன் மூஞ்சி பார்க்க எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்காத மூஞ்சியே நான் பார்க்க மாட்டேன், நான் இப்படிதான் தூங்க போறேன், என்ன வீடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க அம்மா விடுற மாதிரியே தெரியல. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா எந்திரிக்கிறியா இல்ல இன்னொரு எத்து விடவா? மம்மி, நீ என்னதான் பண்ணாலும் நான் இன்னைக்கு இந்த பெட்ல இருந்து எந்திரிக்க மாட்டேன், என்ன விடு மம்மி, விடு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சண்டை போட்டுக்கு இருக்கான். இப்ப அப்படியே ஜிம்னாவோட அம்மா தான் கடைசியில அந்தா இந்தான்னு பேசி அப்படியே ஜிம்னாவை ரெடியும் பண்ணிடுறாங்க. ஜிம்னா அப்படியே பவுட் பண்ணிட்டே பாக்குறான். மம்மி, ஏன் மம்மி இப்படி பண்ற? எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை மம்மி, இங்க பாரு, எனக்கு வேணாம், நாங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உட்கார்ந்துருக்கான். இப்ப அப்படியேதான் காலேஜ் வேனும் வந்துருது. இங்க பாரு, உன் காலேஜ் வேன் வந்துருச்சு, ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு போயிரு, இல்ல உனக்கு குண்டு கட்டா தூக்கி கொண்டு போய் நான் அதுல விட்டுட்டு வருவேன். மம்மி, எனக்கு பிடிக்கல மம்மி. டேய், நீ என்னடா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா படிக்கிற? ஏன்டா ஜிம்னா அப்படிலாம் பண்ற? எனக்கும் ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுடா. மம்மி, உனக்கு ஆபீஸுக்கு லேட் ஆனா போ மம்மி, நான் போக மாட்டேன், அவனை பார்க்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. இந்த சைடு நம்ம ஜிம்னாவோட அம்மா தான் அப்படியே அவனை கன்வின்ஸ் பண்ணி அந்த வேன்ல தான் ஏத்தி விடுறாங்க. இந்த சைடு வேனும் கிளம்பிடுது. ஜிம்னா அப்படியே பாவமா உட்காந்து பாத்துக்கிட்டே போறான். அந்த வழியெல்லாம் பார்க்கும்போது ஜிம்னாக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வருது. இனிமேல இதெல்லாம் பாப்பேன் நான், என்னன்னு கூட தெரியல, எனக்கு அழுவையா வருது. எனக்கு என்னமோ எனக்கு ஏதோ தப்பா நடிக்கிற மாதிரியே தோணுது தெரியுமா? ஆனா இந்த லூசு மம்மிக்கு சொன்னா புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறா, என்னை எப்படி கிளப்பி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைதான் அப்படியே அழுதுகிட்டே இருக்குது. அதுவே இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம தயாங்குதான் அப்படியே பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்ல தான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கான். அவனோட டேப்ல பார்த்தா நம்ம குக்கி ஃப்ரெஷ்அப் ஆகிக்கிட்டு இருக்கிற வீடியோ தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது சொல்லும், பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஆனா உனக்கு 16 சொன்னா நம்பவா முடியுது? பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கியே நீ சொல்லிட்டு அவன் குக்கியை தான் வர்ணிச்சு பாத்துட்டு இருக்கான். இப்ப கரெக்டா பார்த்தா டைமோட போனுக்கு தான் ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அத அவன் அப்படியே ஆன் பண்ணி பாக்குறான். அதுல பார்த்தா ஜிம்னா தான் பஸ்ல உட்கார்ந்து இருக்கிற வீடியோ தான் வருது. ஜிம்னா அப்படியே பாக்குறதுக்கு ரொம்ப சோகமா இருக்கு. டைம் தான் பாக்கலாம். ஐயோ, என்னோட பேபி பாய் ரொம்ப சோகமா இருக்குது போலே. செல்லம், ஏன் இவ்வளவு சோகமா இருக்கிற நீ சொல்லிட்டு அவன் பாத்துட்டு இருக்கான். இப்ப அந்த வீடியோல பார்த்தா நம்ம ஜிம்னா தான் அப்படியே ஜன்னலுக்கு வெளியே எட்டி பார்த்துட்டு வருது. அது பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு. அதோட ஹேர்லாம் அப்படியே அங்க இங்க அப்படின்னு சின்ன அங்க இங்க பட்டுக்கு இருக்கு. நம்ம தயங்குதான் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் ஜிம்னாவே. சும்மா சொல்லக்கூடாது சொல்லும், பார்க்கவே செம்ம அழகா இருக்கு தெரியுமா? ஆனா என்ன, உனக்கு என்ன பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. உனக்கு இந்த வேலைக்கு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல போலயே. உன் பேஸ்கிட்ட பார்த்தாலே தெரியுது. ஐய, இவன்கிட்டயா போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு.
செல்லம் நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதடி தங்கம், உன்னை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே வில்லங்கமாவே அந்த வீடியோஸ் பாத்துக்கிருக்கான். இப்ப அதெல்லாம் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம தயங்குதான் அப்படியே ஆபீஸ்க்கும் வந்துடுறான். ஆபீஸ்ல வந்துருக்கான். அவன் ஒர்க்ல அவ்வளவு சின்சியரா அந்த ஒர்க் எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்கான். அங்க இருக்கிற எம்ப்ளாய் அவங்களுமே அப்படிதான் அவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஜிம்னாவோட பர்ஸ்மே வந்துருது. இத தயங்க அப்படியே டேப்ல தான் பாத்துட்டு இருக்கான். சும்மா சொல்லக்கூடாது செல்லம், வந்துட்ட போலயே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த விண்டோக்கு பக்கத்துலதான் வந்து பாக்குறான். அங்க பார்த்தா ஜிம்னாதான் ஒரு மாதிரி அப்படியே பயத்திலே கீழே இறங்குது. அது அப்படியே இந்த பில்டிங்க பார்க்கும் போது அதுக்கு அவ்வளவு பயமா இருக்கு. அவன் அப்படியே இது பார்க்கவே இவ்வளவு பயமா இருக்கு. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை தெரியுமா. நாங்க ஃபர்ஸ்ட் இயர் தானே, எங்களுக்கு ஏன் பிளேஸ்மெண்ட் எல்லாம் இவங்க கொடுக்கணும். எனக்கு இப்படியே திரும்பி போயிடலாம் போல இருக்கு. ஜிம்னா நீ நல்லா வந்து மாட்டிட்ட போல அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே பாக்குறான். நம்ம ஜிம்னா இந்த மாதிரி பேசுறது எல்லாமே தயங்கு நல்லாவே கேக்குது. தயங்க அப்படியே ஸ்மித் பண்ணிட்டே நிக்கிறான். இப்ப அப்படியே இவங்க எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க. நம்ம தயங்க தான் பிஏ கிட்டதான் கேக்குறான். இங்க பாருங்க, நான் ரெடி பண்ண சொன்ன டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? அது எல்லார்கிட்டையும் கொடுத்து சைன் வாங்கணும். முக்கியமா இந்த பையன்கிட்ட கொடுத்து நீங்க சைன் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜிம்னாவோட பிக்க தான் காட்டுறான். அப்பயும் பாக்குறான். சார், நீங்க இந்த டாக்குமெண்ட் அவர் படிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும் போது நம்ம தயங்குற அப்படியே முறைச்சு பாக்குறான். ஹே பெண்ண, உன்னை எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கேன்? அவன் இந்த டாக்குமெண்ட படிக்காம சைன் பண்ணணும், சரியா? இதுல சைன் வாங்க வேண்டிய பொறுப்பு உன்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த டாக்குமெண்ட்டை தான் தள்ளி விடுறான். அந்த பிஎமும் அப்படியே அந்த டாக்குமெண்ட் எடுத்துக்கிறான். இந்த சைடு ஜிம்னாவும் அப்படியே உள்ள வருது. நம்ம தயங்குதான் அப்படியே நக்கலா பத்தி சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான். இப்ப அப்படியே அந்த பிஏ தான் சொல்றாங்க. சார், நீங்க ரொம்ப பெரிய ஐடல். நீங்க ஆசைப்பட்டா எத்தனையோ பேர் உங்க பின்னாடி வருவாங்க. எதுக்கு இந்த காலேஜ் படிக்கிற பையனை சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்திலே கேக்குறான். தயங்கதான் இப்ப அப்படியே அந்த செக்ரட்டரியை தான் பாக்குறான். இங்க பாரு, அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நான் சொல்றது மட்டும் நீ பண்ணு. இதுல அவன் படிக்காம சைன் பண்ணணும், புரியுதுல நீ சொல்லிட்டு கேட்கும் போது அவரும் எட்ட நோட் பண்றாங்க. அதுவே இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஜிம்னாதான் ஒரு மாதிரி பயத்திலேதான் உள்ள போறான். அவனோட பேக் எல்லாம் அவ்வளவு டைட்டா புடிச்சிருக்கான். டேங் இது எல்லாத்தையுமே அவனோட போன்ல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கான். ஜிம்னா எல்லாருமே ஒரு மாதிரி முட்டைக்கண்ணை வச்சு அப்படியே முழிச்சு பாத்துக்கிட்டு வரான். இந்த சைடு டேங் தான் சொன்னான். சொல்லக்கூடாது பேபி பாய், நல்லா முழிக்கிறியே, நல்லா கோழி குண்டு மாதிரி இருக்கிற அந்த கண்ணை உருட்டி காட்டுற பத்தியா, உனக்கு வச்சிருக்கேன் நீ பெரிய அப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஜிம்னாதான் அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமா இருக்கு. அந்த இடம் எல்லாமே ரொம்ப புதுசா இருக்குது. அவனுக்கு அப்படியே பயந்துகிட்டேதான் தயங்கோட ஆபீஸ்க்கு முன்னாடிதான் நிக்கிறான். இந்த சைடு அவன் கூட வந்தவங்க எல்லாருமே அப்படியேதான் உட்காந்துருக்காங்க. இப்ப தயங்குதான் ஒவ்வொருத்தவங்களும் அப்படியே இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கான். எல்லாருமே ரிஜெக்ட்னு சொல்லி எல்லாருமே வெளியே அனுப்பிக்கிட்டு இருக்கான். அதுல ஒரு சிலருக்குலாம் அவன் கம்பெனில ஜாப்பும் கொடுக்குறான். பட் ஆனா வேற டிபார்ட்மெண்டா இருக்கு. இப்ப நம்ம ஜிம்னா உண்மையா அப்படியே உள்ள போறோம். அவனுக்கு செம்ம பயமா இருக்கு. பிள்ளையும் அப்படியே உள்ள போய் நம்ம தயங்கதான் பாக்குது. தயங்க பார்த்தா ஒரு மாதிரி ஈவல் லுக்ல உட்காந்துருக்கான். இந்த சைடு ஜிம்னாக்கு செம்ம பயமா இருக்கு. அவன் அப்படியே பயத்திலேயே பாக்குறான். இவரு எதுக்கு இப்படி பாக்குறாரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போலான்னு பாக்குறான். இந்த சைடு தயங்கதான் கூப்பிடுறான். உள்ள வந்தீங்கல்ல, வந்தா இங்க வந்து உட்காரணும். அது என்ன வெளியே போற வேலையில வச்சிருக்கீங்க மிஸ்டர் ஜிமினா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இந்த சைடு ஜிம்னா அப்படியே ஒரு மாதிரி ஜர்க்கிலே திரும்பி பாக்குறான். என் பேர் பாத்திமி, நான் ஒண்ணு ஜிமினா கிடையாது அப்படின்னு அவன் பயத்திலேயே சொல்றான். இந்த சைடு நம்ம தயங்கலாம் அப்படியே நக்கலா பார்த்து சிரிக்கிறான். ஹே பேபி பாய், என்ன நான் கூட நினைச்சு நீ வர மாட்டேன், என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருவேன்னு, ஆனா வந்திருக்கியே, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓ, உனக்கு ஒண்ணுமே புரியலையா? நான் வேணா புரிய வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சேர்ல இருந்துதான் எந்திரிச்சு அவன் அப்படியே ஜிம்னா கிட்டக்கதான் வரான். ஜிம்னா அப்படியே பயத்திலே பாக்குறான். நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு எதுவும் புரியல, வேணும் நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போலான்னு பாக்குறான். இப்ப தயங்குதான் அப்படியே ஜிம்னா அவன் லாக் பண்ணி அப்படியே நிக்க வைக்கிறான். என்ன பேபி பாய், அதுக்குள்ள என்ன அவசரம்? எங்க போலான்னு பாக்குற? இங்க பாரு செல்லம், இப்பதானே தயங்கோட ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு.
நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. என்ன விடுங்க. இந்த மாதிரி நம்ம ஜிம்னா சொல்லும் போதுங்க நம்ம தேங்க அப்படியே நக்கலா பத்தி சிரிக்கிறான். பேபி பாய் சும்மா சொல்லக்கூடாது தெரியுமா? நீ எவ்வளோ அழகா இருக்கிற. உன்னை ஃபர்ஸ்ட் தடவை பார்த்தப்பயே எனக்கு உன்னை அப்படி பிடிச்சிருந்துச்சு தெரியுமா? அங்கேயே என்னென்னமோ பண்ணணும்னு தோணுச்சு. பட் எதுவுமே பண்ணல. காரணம் காலேஜா போயிடுச்சு. அதுக்கப்புறம் உன்னை தூக்கிட்டு வர்றதுக்கு எனக்கு 2 நிமிஷம்லாம் ஆயிருக்காது. ஆனா என்ன, உன்னை நான் தூக்கிட்டு வந்திருந்தேன்னா தேவையில்லாத பிரச்சனைங்க தான் வந்துருவோம். அதனாலதான் செல்லும் உன்னை நீயா என்கிட்ட வர மாதிரி வச்சுக்கிட்டேன். நீங்க நீங்க என்ன பேசுறீங்க? என்ன விடுங்க. நான் வெளியே போகணும். நீங்க இப்பெல்லாம் பேசுனீங்கன்னா நான் வெளியே சொல்லிடுவேன். நான் கத்து எல்லாரையும் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்றான். இந்த சைடு நம்ம தயங்கதான் அப்படியே சிரிக்கிறான். என்னது வெளியே கத்தி கூப்பிட போறியா? எங்க கூப்பிடுச்சலும் கூப்பிடு. நானும் உன்னோட இந்த மாதிரி சவுண்டான வாய்ஸ் எல்லாம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். எங்க கத்திரி பார்ப்போம். கத்து கத்து அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? நான் உண்மையிலே கத்தச்சலும் அதைத்தானே நானும் கேக்குறேன். கத்தடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஜிம்னா விட்டு தள்ளிதான் நிக்கிறான். ஜிம்னா பாக்குறான். நீங்க பாருங்க, என்ன பயமுறுத்தாதீங்க, என்ன விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும். எனக்கு வேலை எதுவும் வேணாம். நான் காலைக்கு கூட வரல, என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போலான்னு பாக்கலாம். இப்ப அப்படியே ஜிம்னாவோட கையதான் அப்படியே டைம் டைட்டா பிடிக்கிறான். அதான் சொல்றேன்ல கத்துன்னு. கத்து கத்து, நீ கத்துறத நான் பாக்கணும். இப்பவே கத்துடி. கத்து சொல்லும், கத்து, நல்லா கத்து அப்படின்னு சொல்றான். இந்த சைடு நம்ம ஜிம்னாக்கு சம பயமா இருக்கு. நீங்க நீங்க சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றீங்க. நீங்க சைக்கோ சைக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைடு சைக்கோங்கிற வேர்ட் கேட்டோன்னு எனக்கு செம்ம கோமா வருது. அப்படியே ஜிம்னோட கணத்துலதான் மூஞ்சி ஒரு ஸ்லாப் வைக்கிறான். ஜிம்னா அப்படியே பாக்க, என்ன பண்றீங்க? எதுக்கே அடிச்சீங்க? என்ன நான் சைக்கோவா? நீ தானே கத்துறேன்னு உன்னை கத்துன்னு தானே சொன்னேன். கத்துன்னு சொன்னா என்ன பத்து சைக்கோம்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு ஸ்லாப் தான் வைக்கிறான். ஜிம்னா அப்படியே பாக்குறான். என்ன பண்றீங்க? என்ன வேணுங்க? நான் வீட்டுக்கு போகணும். என்ன வீட்டுக்கு போகணுமா? செல்லும், இங்க உள்ள வர்றதுக்கு மட்டும்தான் உனக்கு பெர்மிஷன் இருக்கு. வெளிய போறதுக்கு என்னோட பெர்மிஷன் வேணும். உன்னை நான் வெளியெல்லாம் விட மாட்டேன்னு செல்லும். நம்ம வீட்டுக்கு போலாமா சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி வில்லங்கமா கேக்குறான். சரி ஓகேடா, இதோட இந்த ஸ்டோரியை நான் இங்க ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல சீக்கிரமா நம்ம மீட் பண்ணலாம்டா. ஏன்னா நெக்ஸ்ட் ஹார்ட்லெஸ் கிங் தான் வரும்டா. வேணா அதை சீக்கிரமா முடிச்சிடலாம். அதே மாதிரி எல்லாருமே ஐ ஹேட் யூ அதையும் கேக்குறீங்க, அதுவும் நான் போடுறேன். அதே மாதிரி சிலர்லாம் மை கியூட் சீனியர் அதுவும் கேக்குறீங்கடா. நான் 2மே சீக்கிரமா அப்லோட் பண்ணிடுறேன் சரிங்களா? அதே மாதிரி செகண்ட் சேனல்ல இருக்கிற ஸ்டெப் டாடிக்கும் உங்களோட ஆதரவுகளை கொடுத்தா நல்லா இருக்கும். அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கடா. ஓகே, டாடா, பாய் பாய்.